ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ்டேக்கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சாட்டர்டே லஞ்சுக்கு நான் என்னென்ன சமையல் பண்ணேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். மிக்ஸி கிரைண்டரை வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். அதையும் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாட்டர்டே மார்னிங் போய் நான் மார்க்கெட்டில் காய்கறி மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். மீன் குழம்புக்கு சூப்பரான சைடிஷ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெண்டைக்காய் பொரியலுங்க. வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். எப்போவுமே வெண்டைக்காய் நான் கழுகும் போது 3 தடவை கரெக்டாக கழுவிடுவேன். வெண்டைக்காவை நல்லா கழுவி நான் பிளேட்டில் காய வச்சுருவேன். வெண்டைக்காய் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம கட் பண்ணும்போது வலுவலுப்பு இல்லாமல் இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 கிலோ ஊளி மீன் வாங்கியிருந்தேன். ஊளி மீன் நல்லா பெருசாக இருந்தது. மீன்லேயே ஃபஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது வஜ்ர மீன்க, அடுத்தது ஊளி மீன் தான். நான் மீன் வாங்கும்போது மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன மீன் இருக்குதுன்னு கேட்பேன். ஊளி இருந்துச்சுன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன். ஏன் அப்படின்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், 2வது சில்லி பவுடர், அப்புறம் பொடி உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மசாலா ரெடி பண்ணும்போது அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டால் சூப்பராக இருக்கும். எப்போவுமே நான் மீன் குழம்பு செய்யும் போது பூண்டு அதிகமாக சேர்த்துக்குவேன். சில மீன்கள் பார்த்திங்கன்னா வாயு தொல்லை அதிகப்படுத்தும். என்னோட அம்மா மீன் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிருவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் சீக்கிரம் முடியும் தான் நினைப்போம், அதனால் பொடியாக எல்லாம் போட்டுக்கிறோம். இன்னும் வேலை சீக்கிரமாக முடிய ரெடிமேட் பொடி வந்துடுச்சுங்க, அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பொடியில் ஃபுல்லாமே கெமிக்கல் தான், அது நம்மளுக்கு தெரியறதே இல்லை. நீங்களும் மீன் வாங்கினா இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனெல்லாம் நம்ம மசாலாலாம் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்கணும். அப்போ தான் மசாலா உதறாமல் வரும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் காலி ஆயிடுச்சு. பாட்டிலேருந்து பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் மீன் குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெயில் தான் செய்வேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு வச்சுட்டேன். நான் குக்கரில் வைக்க மாட்டேங்க, வடித்து தான் செய்வேன். மீன் குழம்புக்கு வடித்த உதிரியான சாதம் சூப்பராக இருக்கும். கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதனால் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால லைட்டாக பசிச்சது. எனக்கு பாதாம் பால், என்னோடய பையனுக்கு காஃபி. இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே பாலும் சூடாயிடுச்சு. பாதாம் பால் குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்துக்கிட்டேன், குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுட்டேன். சாதமும் நல்லா வெந்துட்டு இருக்குது. சாதம் நல்லா வெந்துடுச்சு. கஞ்சி இதே மாதிரி வடிகட்டிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டேன். வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திலேயே வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்துருவேன். வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. குழம்புக்கு தேங்காய் அரைச்சிடலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், அடுத்து துருவிய தேங்காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டேவே நான் எல்லாத்தையும் துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி பழம், இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்குவேன். நல்லா அரைச்சாச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெண்டைக்காய் பொரியல் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அப்படியே பக்கத்து ஸ்டவ்வில் மீனும் பொரிச்சுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் வலுவலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் அது கூட நம்ம ஒரு காயும் சேர்த்துக்கணும். மீன் குழம்புக்கு வெண்டைக்காய் பொரியல் மாதிரி மட்டன் குழம்புக்கு கீரை பொரியல் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் போட்டுட்டேன். வெண்டைக்காவை வதக்கிட்டேன். அதுக்குள்ளே தவாவும் நல்லா சூடாயிடுச்சு. பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மீனெல்லாம் போட்டுடலாம். அடுத்து மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மண் சட்டியில் தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது வலுவலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வலுவலுப்பு இருக்காது. மண் சட்டியும் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டேன். அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சென்டரில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயிலேயே. ஒரு பக்கம் மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் மாற்றி போட்டாச்சு. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. புளி கரைச்சி ஊற்றியாச்சு. அடுத்து அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவையும் போட்டாச்சு. பக்கத்துலேயே வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு. அடுத்து குழம்பு நல்லா லாஸ்ட்டாக ரெட்டாக வர்றதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு மேலே ஊற்றிடுவேன். அப்போ தான் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ரெட்டாகவும் இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக சமையலெல்லாம் முடிக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:20 ஆயிடுச்சு.
அடுத்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இலையெல்லாம் க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி சாட்டர்டே ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிரைண்டர் 3மே நீட்டாக தொடச்சி எடுத்துருவேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜு க்ளீனிங் 2 தடவை போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கிண்ணத்தில் கொஞ்சம் ரின் லிக்விட் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாத்திரங்களும் இதை மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி மேலே நல்லா தேய்ச்சி விட்டால் அந்த அழுக்கெல்லாம் போயிடும். க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிடுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல புது மிக்ஸி மாதிரி ஆயிரும். என்னோட மிக்ஸி வாங்கி கரெக்டாக 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ரிப்பேரும் ஆகலை. எந்த பொருளுமே நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணால் அது ரொம்ப நாள் இருக்குங்க. உள்ளேயும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளே டஸ்ட்டெல்லாம் இருந்தால் போகும். ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஈரத்துணி வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். மிக்ஸி தொடச்சாச்சு. அடுத்தது கிரைண்டர். மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுமோ அதே மாதிரி க்ளீன் பண்ணால் போதும். என்னோட கிரைண்டர் வாங்கி கரெக்டாக 3 வருஷம் ஆயிடுச்சு. ரெண்டையுமே சூப்பராக தொடச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு. நான் கவரும் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், சாட்டர்டே மதியம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.